இன்றைக்கி நம்ம பாலாக்கீரை தொக்கு தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 3 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டு 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாலாக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்த உடனே 5 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாங்க. 3 வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனுக்கு சீரகப்பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்தால் நம்மளுக்கு பாலாக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லிக்கு சூப்பராக இருக்கும்.